அடுத்ததாக திரு பொன்ராஜ் அவர்களை பேசுவதற்காக அன்புடன் அழைக்கிறேன். நண்பர்களே, 2024 தேர்தல் எதிர்க்கட்சிகள் பலமுனை போட்டி, இது யாருக்கு சாதகம் யாருக்கு பாதகம், இதுதான் தலைப்பு. இந்த தலைப்பில் விவாதம் நடந்து கொண்டிருக்கிறது. மோடி அவர்களது தலைமையிலான பிஜேபி அரசு இந்த 10 ஆண்டுகளில் செய்த சாதனை இந்தியாவை எங்கு எடுத்து சென்றிருக்கிறது என்பதை ஆராய வேண்டிய நேரம்தான் 2024. இதை ஆராய வேண்டிய நிலையில் மக்கள் இருக்கிறார்கள். இந்தியா ஒரு பொருளாதார வல்லரசாக மாற வேண்டும் என்று சொன்னால் ஒவ்வொரு 10 ஆண்டுகளுக்கும் நமது ஜிடிபி 4 டைம்ஸ் ஜிடிபி பெருகும். இது தமிழ்நாட்டில் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் 1960 நீங்கள் 10 ஆண்டுகளுக்கு எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு 10 ஆண்டுகளிலும் பொருளாதார வளர்ச்சி 4 மடங்கு அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. அகில இந்திய அளவில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 2014 யூபிஏனுடைய 1 to 2 10 ஆண்டுகள் இது காங்கிரஸ் தலைமையிலான யூபிஏ ஆட்சி 10 ஆண்டுகளில் பொருளாதாரத்தை 2004 2014 வரை எங்கு கொண்டு வந்தது, எத்தனை முறை எத்தனை தடவை அவர்கள் பொருளாதாரத்தை மேம்படுத்தினார் என்று பார்த்தால் 2004 700 பில்லியன், அதாவது 0.7 ட்ரில்லியனாக இருந்தது. அதை 2014 2.04 ட்ரில்லியனாக மாற்றினார்கள். அதாவது 2.8 டைம்ஸ், 2.8 மடங்கு பொருளாதாரத்தை 10 ஆண்டு யூபிஏ ஆட்சி மாற்றி காண்பித்தது. சரி, மோடியினுடைய தலைமையிலான கடந்த 10 ஆண்டுகளில் 2014 $2.04 ட்ரில்லியன் இருந்த பொருளாதாரத்தை 2019 சுதந்திர தின உரையிலே அன்றைய பிரதமர் மோடி அவர்கள் சொன்னார், அடுத்த 5 ஆண்டுகளில் இந்தியாவுடைய பொருளாதாரத்தை 5 ட்ரில்லியனாக நான் மாற்றுவேன் என்று சொன்னார். அவர் 2024 இந்தியாவுடைய பொருளாதாரம் 3.7 ட்ரில்லியன், அதாவது 2 ட்ரில்லியன்லேருந்து 3.7 ட்ரில்லியன் 1.7 டைம்ஸ் தான் மாறிடுது. இப்போ 1.7 டைம் தான் மடங்கு தான் அந்த பொருளாதாரம் உயர்ந்திருக்கிறது. அப்படி என்று சொன்னால் என்ன அர்த்தம்? பொருளாதாரம் உயரவில்லை என்று சொன்னால் வேற எதுவும் உயராது. நரேந்திர மோடியுடைய 10 ஆண்டு கால ஆட்சி யாருக்கு பலன் பெற்றிருக்கு என்று சொன்னால் கிட்டத்தட்ட 100 பேர் டாப் இண்டஸ்ட்ரியலிஸ்ட் 100 பேர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் ஃபஸ்ட்டு 50% குஜராத்திஸ். அந்த 50%ல் அந்த 100 பேரும் 25 லட்சம் கோடி வங்கி கடன் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. 25 லட்சம் கோடி. முத்ரா லோன் 23 லட்சம் கோடி கொடுக்கப்பட்டிருக்கு. எத்தனை பேருக்கு தெரியுமா? 8 கோடி பேருக்கு கொடுத்துருக்காங்க. 8 கோடி பேருக்கு முத்ரா லோன் கொடுத்துருக்காங்க. 8 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்காங்க. ஆனால் வேலை வாய்ப்பு கிடைச்சது 1,10 லட்சம் பேருக்கு தான் வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய டேட்டா சொல்லுது. அப்போ முத்ரா லோன் ஒரு மிகப்பெரிய ஸ்கேம். 7.5 லட்சம் கோடி 7.5 லட்சம் கோடி ஊழல் என்று சிஏஜி சொன்னால் அந்த 7.5 லட்சம் கோடி ஊழல் 10 கோடி, ஒரு கிலோமீட்டருக்கு 10 கோடி 20 கோடி கூட வச்சுக்கோங்க, 18 கோடி போட வேண்டிய ரோடை 250 கோடிக்கு ரோடு போட்டு சிஏஜி ரிப்போர்ட் கொடுத்த அதிகாரம் அத்தனை பேரையும் மாற்றி விட்டார்கள். இது இந்தியாவை பொறுத்த வரைக்கும். மாநிலங்கள் எடுத்துக்கோங்க. ஒரு மாநிலம் வளர்ந்த நாடுகளுக்கு இணையான நாடாக மாற வேண்டும் என்று சொன்னால் அந்த மாநில சுயாட்சி பெற்ற மாநிலமாக இருக்கணும், தன்னாட்சி பெற்ற மாநிலமாக இருக்கணும். அதற்கு ஒரு துரும்பை கூட நரேந்திர மோடி ஆட்சி சொல்லி போடவில்லை. அப்பாயிண்டட் கவர்னரை வைத்து அந்த எதிர்க்கட்சி ஆளக்கூடிய மாநிலங்களை ஒட்டுமொத்தமாக அரசியலமைப்பு சட்டப்படி செயலாக்க விடாமல் செய்து கொண்டிருக்கிறது மோடி அரசு. அப்ப மாநிலம் எப்படி வளரும்? மாநிலம் வளராது. ஒட்டுமொத்த உலகத்தின் பார்வையில் இந்தியா எங்கிருக்கிறது? உலகத்தின் பார்வையில் இந்தியா இன்றைக்கு சார்க்னு ஒன்று அமைப்பு இருந்தது, சவுத் ஏசியன் அசோசியேஷன் ஃபார் ரீஜனல் கோஆபரேஷன். அப்ப இந்த சார்க் என்ற அமைப்பையே ஒன்றுமில்லாமல் நிர்மூலமாக்கி விட்டது மோடி அரசு. சைனாக்காரன் உள்ள வந்துட்டான், சேட்டலைட் மேப் எல்லாத்தையும் காமிக்குது. சொந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய எம்பி சுப்பிரமணிய சாமி கேட்கிற கேள்விக்கு பிரதமரால் பதில் சொல்ல முடியல. ஆத்ம நிர்பார் பாரத் என்று சொன்னார் மோடி அவர்கள். தற்சார்பு பொருளாதாரம் எங்க வந்தது? தற்சார்பு பொருளாதாரம் வரணும்னா 3% ஆஃப் த ஜிடிபியை ஆராய்ச்சிக்கு ஒதுக்கினால்தான் தற்சார்பு பொருளாதாரம் எழுத முடியும். வெறும் பேர் வச்சா போதாது.
ஆத்ம நிர்பார் பாரத் என்ற பெயர் வச்சால் போதாது, இது பேர் வைக்கக்கூடிய அரசாகத்தான் இருக்கிறது. எனவே நண்பர்களே, ஒட்டுமொத்தமாக இந்தியா வளரவில்லை, மாநிலங்கள் நொறுக்கப்படுகிறது, ஊழல் லஞ்சம் பெருத்தோடுகிறது, வருங்கால இளைஞர்களுக்கு பெர் கேபிட்டா இன்கம் தனிநபர் வருமானம் கூடவில்லை. இந்த அரசு அதையெல்லாம் விட்டுவிட்டு கோயிலை பார்க்கக்கூடிய அரசாக இருக்கிறது. எனவே கோயிலை பார்த்து கடவுளே நீங்கள் தான் என்னை காப்பாற்றணும்னு சொல்ல வேண்டிய நிலையில் தான் நாமும் இருக்கிறோம்.